வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்கிறேன். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டு கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலியிலே இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியானான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனுடைய போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்படின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமாள் என்றும் 2ஆம் மகளுக்கு திர்ச்சியால் என்றும் 3ஆம் மகளுக்கு கேரேனாப்பு என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளை போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளிலிருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது வசனத்தை மீண்டும் நாம் வாசிக்க கேட்கலாம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேத பகுதிக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரத்துல யோபு அங்கே தேவ பிரசன்னத்துல தேவனோடு கூட அங்கே பேசுகிற வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். ஒருவேளை யோபுவின் புஸ்தகம் அநேகர் இந்த யோபுவின் புஸ்தகத்தை வாசிப்பதற்கு அநேகர் பயப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த புஸ்தகத்தை பார்த்தா அவ்வளோ பிரச்சனை, போராட்டங்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே கர்த்தர் அங்கே யோபுவை நடத்தினதை நாம் அந்த வேத பகுதிகளின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அதனால அநேகர் அந்த புஸ்தகத்தை வாசிப்பதே இல்லாமல் போகிறதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த யோபுவின் புஸ்தகத்துல ஆசீர்வாதமான காரியங்களை அவர் வைத்திருக்கிறதை நாம் இந்த வேத பகுதியின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். நாம் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தர்
யோபுவை குறித்து அவரே சாட்சி கொடுக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யோபு 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தர் யோபுவை குறித்து அங்கே தேவ பிரசன்னத்திலே அவர் சாட்சி கொடுக்கிறார். அவன் உத்தமனும் அவன் சன்மார்க்கனும் அவன் தேவனுக்கு பயந்து அங்கே பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிற ஒரு தேவ மனுஷன் என்று சொல்லி அங்கே கர்த்தர் அவனை குறித்து சொல்கிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப இந்த உலகத்திலே நான் வாழ்கிற வாழ்க்கையை தேவன் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நான் இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம், தேவனுக்கு பயந்து எப்படி வாழ்கிறோம் என்று சொல்லி நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையை தேவன் நம்மை குறித்து பார்த்து கொண்டே அவர் பரலோகத்திலே நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறதை இந்த வேத பகுதியின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு சாட்சி, தேவன் நமக்கு சாட்சியா இருக்கிறார். இங்கே கர்த்தர் யோபுவை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். யோபு 1வது அதிகாரம் அங்கே யோபுவினுடைய ஆசீர்வாதங்களை குறித்து பார்க்கிறோம். அதன் பிறகு கர்த்தர் யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அதன் பிறகு அங்கே பிசாசு கர்த்தரோடு அங்கே பேசுகிறது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு அங்கே யோபுவினுடைய காரியங்கள் மாறுதலாய் செல்கிறதை நாம் 1வது அதிகாரத்தின் கடைசி பகுதிகளில அடுத்து 2வது அதிகாரத்திலும் நாம் வாசிக்கிறோம். 3வது அதிகாரத்திலிருந்து 37வது அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது அங்கே யோபுவினுடைய அங்கலாய்ப்பை நாம் பார்க்கிறோம். யோபுவினுடைய அங்கலாய்ப்பு, யோபுவினுடைய வாழ்க்கையில அவன் நீதிமானும் அவன் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு தேவ மனுஷனாய் அவன் வாழ்ந்து வந்தான். யோபு தன்னுடைய வாழ்க்கையில நடந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை இந்த 3வது வசனத்திலிருந்து 37வது அதிகாரம் வரைக்கும் அங்காங்கே நாம் அவருடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் சொல்கிறார், என் கண்ணோட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணின நான் அந்நிய ஸ்திரியை நான் நோக்காமல் இருந்தேன் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் என்னுடைய கையின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிக்கும் போது என் கையை நான் முத்தமிடாமல் தேவனை ஆராதித்தேன் என்று சொல்லுகிறதை நாம் இந்த வேத பகுதிகளிலே நாம் வாசிக்கிறோம். அதோடு கூட மட்டுமல்ல, இந்த யோபு தேவனை குறித்து அதிகமாய் அறிந்து தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்ற ஒரு தேவ மனுஷன் என்று சொல்லி அங்கே நாம் யோபுவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் கிறிஸ்து இயேசுவை குறித்த அநேக வெளிப்பாடுகளை யோபு தன்னுடைய இந்த அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். யோபு 9வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். யோபு 9:8 அவர் சொல்லுகிறார், அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். இவ்வளவு ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடு இயேசு கிறிஸ்து சமுத்திரத்திலே நடந்து போகிறதிலே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த யோபு ஆவிக்குரிய வெளிப்பாட்டை பெற்ற ஒரு தேவ மனுஷன், தேவனோடு கூட ஒரு நீதியுள்ள ஒரு மனிதனாக அவன் வாழ்ந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். அதோடு கூட மட்டுமல்ல, யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவன் ஜெபிக்கிற ஒரு ஆசாரியனாக காணப்பட்டதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவன் பலி செலுத்தி இன்றைக்கு சகோதரர்களுக்கு வீட்டு தலைவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததை யோபுவினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அதோடு கூட மட்டுமல்ல, யோபு 26வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அவர் அடக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவிலே அங்கே வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு கூட அவர் அந்த படவிலே அவர் புறப்பட்டு போகும்போது அவர் நித்திரையாய் இருக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அங்கே கொந்தளிப்பு வருகிறது.
அங்கே இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணுகிறார்? சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணினதை நாம் பார்க்கிறோம். ஞானத்தினால் அதனுடைய மூர்க்கத்தை அவர் அடக்குகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப இந்த யோபு ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக வெளிப்பாடுகளை, தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்ற ஒரு தேவ மனிதனாக இருந்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யோபு 19:25 வாசிக்கும் போது அங்கே சொல்லுகிறார், நான் தேவனை பார்ப்பேன், நான் தேவனை பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை பார்க்கும். அவரோடு கூட அவ்வளவு ஒரு வெளிப்பாடை பெற்ற ஒரு தேவ மனுஷன். அதோடு கூட மட்டுமல்ல, அவருடைய உள்ளத்தில் இருக்கிற அங்கலாய்ப்பையும் இந்த வேத பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். யோபு 16:21 நாம் பார்க்கும் பொழுது அங்கே யோபு சொல்றாங்க, ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோடு மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் இருந்தால் நலமா இருக்கும் என்று சொல்லி அங்கே தன்னுடைய வேதனை உச்சத்திலே அவர் தேவனை நோக்கி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதோடு கூட மட்டுமல்ல, அங்கே அவர் யோபு 17:3 வாசித்து பார்க்கும் பொழுது, தேவரீர் என் காரியத்தை உண்மையில் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைக்கப்படுவீராக, வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? என்னுடைய காரியங்கள், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அங்கலாய்ப்புகள், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான இக்கட்டுகள், பாரங்கள், வேதனைகள், இவை எல்லாவற்றையும் நீர் உம்மிலே போட்டுக்கொண்டு நீர் எனக்காக பிணைக்கப்படுவீராக, எனக்காக நீர் என்னுடைய பாரங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வீராக என்று சொல்லி அங்கே யோபு அங்கலாய்க்கிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த 2 பகுதிகளை நாம் வாசிக்க கேட்கலாம். நீங்களும் உங்களுடைய வேதாமத்தில் இந்த வேத பகுதிகளை குறித்து வைத்துக் கொள்ள அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்றேன். யோபு 16:21, யோபு 17:3. ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனுடைய மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒரு உண்டானால் நலமாயிருக்கும். யோபு 17:3. தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைக்கப்படுவீராக, வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? ஆமேன், ஆமேன், ஆமேன். அவருடைய உள்ளத்தில் இருக்கிற ஒரு வாஞ்சை, என் பாரம், என் துக்கம் யார் இதை ஏற்றுக்கொள்வார்? எனக்காக வழக்காடுகிறவர்கள் யார்? மனுபுத்திரனுக்காக தேவ சமூகத்துல நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக தேவ சமூகத்துல இன்றைக்கு நமக்காக அவர் வழக்காடுகிற தேவனாயிருக்கிறார். எபிரேயர் 7:25, 1 யோவான் 2:3 நாம் வாசிக்கிறோம். நமக்காக தேவ சமூகத்துல வழக்காடுகிற தேவனாயிருக்கிறார். தெய்வகுமாரன் நமக்காக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய காரியங்களை தம்மேல் போட்டுக்கொண்டு நமக்காக பிணைக்கப்பட்ட தெய்வகுமாரனாய் இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம், நம்முடைய பாவங்களின் நிமித்தம், நம்முடைய சாபங்களின் நிமித்தம், நம்முடைய நோய்களை எல்லாம் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆக்கினை உண்டு பண்ணுவதற்காக அவர் தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்ததை, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையே அவர் ஏற்றுக்கொண்டதை நாம் ஏசாயா 53 நாம் வாசிக்கிறோம். அப்ப மனுபுத்திரத்துக்கு அவனுக்குள்ளே இருந்த அங்கலாய்ப்பு பாரத்தை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வேத அறிஞர்கள் சொல்றாங்க, யோபு ஆபிரகாமுக்கு முந்தியே அவர் வாழ்ந்த ஒரு தேவ மனுஷனாய் இருக்கிறதை அங்கே அநேக அந்த சூழ்நிலைகளை வைத்து அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப மனசாட்சி நாட்களிலே வாழ்ந்த இந்த யோபு தேவனுக்கு பயந்து தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்று தேவனோடு கூட அவர் வாழ்ந்த ஒரு தேவ மனிதனாக இருக்கிறார். இவர் ஒரு யூத குலத்திலே பிறந்தவர் அல்ல. ஏனென்றால் இவர் ஆபிரகாமுக்கு முன்னாடியே உள்ளவரா இருக்கலாம். அப்ப இவரை தேவன் ஒரு சாட்சியாய் அவர் நமக்காக இன்றைக்கு வைத்திருக்கிறார். எப்படி ஆபிரகாமை முற்பிதாவாக நமக்கு ஒரு சாட்சியாய் வைத்திருக்கிறாரோ, இன்றைக்கு யோபுவை கர்த்தர் இன்றைக்கு திருச்சபைக்கு, இன்றைக்கு உலகம் முழுவதிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யோபுவை
சாட்சியாய் அவர் மாற்றி இருக்கிறதை இந்த வேத பகுதியின் மூலமாய் அறிந்து கொள்ளலாம். அல்லது நமக்கு யோபு பற்றியே தெரியாது, எங்கேயோ அவர் வாழ்ந்தார், தேசத்திலே வாழ்ந்தார், ஒரு பணக்காரர் வாழ்ந்தார், மடிந்திருப்பார், அவ்வளவுதான். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் யோபுவின் புஸ்தகத்தை அறிந்து கொள்ள, அவரை குறித்து அறிந்து கொள்ள, தேவனுடைய நடத்துதலை நாம் அவர் மூலமாய் புரிந்து கொள்ள, விளங்கிக் கொள்ள, தேவனுடைய அன்பை நாம் விளங்கிக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறதை யாக்கோபு 5வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 5:11. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை வாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியிலே அங்கே தேவ மனுஷனாகிய யாக்கோபு திருச்சபைக்கு அவர் எழுதுகிறார், கர்த்தருடைய செய்கைகளின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். அவருடைய செய்கைகளின் முடிவு எப்படிப்பட்ட முடிவு? கர்த்தர் மிகுந்த உருக்கம் உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவராயிருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் மிகுந்த உருக்கமுள்ளவும் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையை முடிவை சம்பூரணமாய் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே பரிசுத்த ஆவியானவர் அங்கே பக்தனாகி யாக்கோபு மூலமாக நமக்கு எழுதுகிறதை இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். இந்த மாலை நேரத்திலே ஒருவேளை யோபுவினுடைய வாழ்க்கையை குறித்து இன்றைக்கு நாம் சில காரியங்களை நாம் தியானிக்கும் போது, யோபுவினுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் இழந்தார், எல்லாவற்றையும், பிள்ளைகளை இழந்தார், தன்னுடைய ஆசிகளை இழந்தார், சரீரத்திலே பலவீனம், போராட்டம், வியாதி, எல்லாவற்றையும் அவர் இழந்து வேதனையின் உச்ச கட்டத்துல இருக்கிற ஒரு தேவ மனுஷனா இருக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யோபு 6வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே யோபு சொல்றாங்க, என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தம் என் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும், அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கிறது, என் துக்கம் சொல்லி முடியாது என்று சொல்லுகிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த மாலை நேரத்துல இன்னைக்கு அநேக டைம்ல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிறிய பிரச்சனை வந்து விட்டது என்று சொல்லி வைத்துக் கொள்வோம். அது ஒருவேளை வேலை ஸ்தலங்கள்ல இருக்கலாம், வீசா காரியங்கள்ல இருக்கலாம், சரீரத்துல இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கலாம், அல்லது நம்முடைய இந்த உலக ஆசீர்வாதத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை, போராட்டம் வந்துச்சுன்னா உடனே நாம் என்ன பண்ணுவோம்? யோபு போல கர்த்தர் என்ன சோதிக்கிறாரே அப்படி என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். அது அல்ல. ஆனால் யோபுவினுடைய வேதனை இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய துக்கம் சொல்லி முடியாது, அது கடற்கரை மணலை போல் அவ்வளவு பாரமான ஒரு துக்கமா இருக்கிறதை நாம் இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கும் போது தேவன் எப்படி யோபுவினுடைய சிறையிருப்பை மாற்றி யோபுவை எப்படி அவர் ஆசீர்வாதமாய் மாற்றினார், அதுதான் மிக முக்கியமான பகுதி. அதனால்தான் கர்த்தர் இந்த வேத பகுதியை இன்றைக்கு நமக்காக வைத்திருக்கிறார். பிரச்சனைகளுக்குள்ளாய், போராட்டங்களுக்குள்ளாய் நீங்களும் நானும் கடந்து செல்லும் போது, நாம் இந்த புஸ்தகத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு யாக்கோபு எழுதினது போல யோபுவினுடைய முடிவை நாம் கண்டிருக்கிறோம். அது எப்படி முடிவு? அது ஆசீர்வாதமான முடிவு, அது ஜீவனுள்ள முடிவு, அது சாட்சியான முடிவு என்று சொல்லி இந்த வேத பகுதியில நாம் வாசிக்கிறோம். இந்த மாலை நேரத்துல, இந்த புதிய மாதத்துல அங்கே கர்த்தர் யோபுவின் மூலமாய் அவர் திருச்சபைக்கு சொல்லுகிற காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த வேத பகுதி நாம் வாசிக்க கேட்ட யோபு 42வது அதிகாரம் 2வது வசனம் மிக ஒரு முக்கியமான வேத பகுதி. அந்த வேத பகுதியை
நாம் மீண்டும் வாசிக்க கேட்கலாம். அங்கே யோபு சொல்றாங்க, தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறதை அங்கே யோபு அறிக்கை இடுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வாசிக்க கேட்கலாம். யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென். ஆமென். நம்முடைய தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், அவர் சர்வத்தையும் செய்ய வல்லவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், தேவன் என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தடை பண்ணி வைத்திருக்கிறார், தேவன் என்னுடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடி நான் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த வேத பகுதி சொல்கிறது, அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது, அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஏனென்றால் அவர் சர்வத்தையும் செய்ய வல்லவர், சர்வத்தையும் செய்ய வல்லவர். பிசாசு தடை பண்ண முடியாது என்று சொல்லி இந்த வேத பகுதிகளின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒரு பொழுதும் தடைப்படாது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அநேகர் இந்த வேத பகுதியை நாம் மனப்பாடம் செய்து நாம் ஜெபம் பண்ணுவோம். அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகள் அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்திற்கே என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக டைம்ல இன்றைக்கு கர்த்தர் நம்மை பற்றிய நினைவுகள், நம்முடைய பிள்ளைகளை பற்றிய நினைவுகள், நம்முடைய குடும்பத்தை பற்றிய நினைவுகள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றிய நினைவுகள் அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் நன்மைக்கே என்று சொல்லி இங்கே யோபுவின் புஸ்தகம் நமக்கு சாட்சியா இருக்கிறது. அதுபோல இஸ்ரவேலர்களுடைய தேசம் நமக்கு சாட்சியா இருக்கிறது. தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது, ஒரு நாளும் தடைபடாது. அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் சமாதானத்திற்கேற்ற நினைவுகளையே வைத்திருக்கிறதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இந்த மாலை நேரத்துல இன்றைக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பலவீனங்கள், போராட்டங்கள் இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில பிசாசு நமக்கு விரோதமாய் யுத்தங்கள் பண்ணுவதற்கு ஆவிக்குரிய போராட்டங்களை, ஆவிக்குரிய அழுத்தங்களை நமக்கு விரோதமாய் கொண்டு வரலாம். அல்லது குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க பிசாசு கொண்டு வந்து, ஆர்கியூமெண்ட் கொண்டு வந்து குடும்பத்திலே சமாதானத்தை குலைக்கிற காரியங்கள் இருக்கலாம். அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில போராட்டங்கள், பலவீனங்களை கொண்டு வந்து நம்மை மனமடிவுக்குட்படுத்தலாம். ஆனால் கர்த்தர் இந்த மாலை நேரத்திலே அவர் சொல்லுகிறார், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் குறித்த நினைவுகள் அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகள், அவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகள். அதைத்தான் அங்கே யாக்கோபுடைய நிருபத்திலே நான் வாசிக்கிறோம், 5 நான் வாசிக்க கேட்டோம். அங்கே யோபுவினுடைய பொறுமையையும் அதனுடைய முடிவையும் நாம் கண்டிருக்கிறோம். தேவன் இரக்கம் உள்ளவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர். நமக்கு இறங்குவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிற தெய்வன், நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வதற்காக அவர் கிருபையோடு கூட காத்து கொண்டிருக்கிற தேவன் என்று சொல்லி இந்த வேத பகுதிகளில நாம் அறிந்து கொள்ளலாம். யோபு தேவனுக்காக வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன்தான். தேவன் அவனை ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்பினார். அவன் ஒருவேளை அந்த பகுதியிலே மட்டும் அல்ல, உலகம் முழுவதிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய ராஜ்யத்திலே அவனை சாட்சியாய் மாற்ற விரும்பினார். அதனாலதான் அவனுடைய வாழ்க்கையில இந்த போராட்டத்தை கர்த்தர் அனுமதித்ததை நாம் யோபு 1வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில வர முடியாது என்பதற்கு யோபுவின் புஸ்தகம் அது சாட்சியா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே டைம்ல நம்ம என்ன பண்றோம், ஒரு பிரச்சனை, போராட்டம் வந்தோடனே
பிசாசு என்ன போராடுறான், பிசாசு என்ன பிரச்சனை பண்றான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இல்ல, அது கர்த்தர் அந்த காரியத்தை அனுமதித்திருக்கிறார். அப்ப தேவ பிரசன்னத்திலே உட்கார்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுக்குதான் யோபுவின் புஸ்தகத்தை பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். யோபு தேவனுக்காக வாழ்ந்த தேவ மனுஷன், தேவனோடு கூட வாழ்ந்த மனுஷன். தன்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்திராத சம்பவம் அவனுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, அவனுடைய சமுதாய வாழ்க்கையில, அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்த போது அவர் அங்கலாய்ப்பதை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், யோபு பாவம் செய்யவில்லை. ஆனால் யோபு அவனுக்குள்ள ஒரு தவறான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கர்த்தரை குறித்த ஒரு தெளிவான வெளிப்பாடு இல்லாததை இந்த யோபுவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலிருந்து 37வது அதிகாரம் வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது நாம் அதை விளங்கி கொள்ள முடிகிறதை நாம் பார்க்கிறோம். யோபு சொல்றாங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக டைம்ல நாம் ஒரு அழகான ஒரு பாடலை கூட பாடுறோம் இல்லையா? நல்லா அதுக்கு ஒரு மியூசிக்கை போட்டு அந்த பாடல் பாடும் போதெல்லாம், ஒருவேளை நிறைய நம்ம பிள்ளைங்களும் பாடுறாங்க, அந்த பாடல் பாடும் போதெல்லாம் நான் என்னுடைய உள்ளத்திலே அந்த வசனம் அந்த தப்பான ஒரு காரியம் என்று சொல்லி நான் என்னுடைய உள்ளத்திலே நினைப்பேன். அது என்ன பாட்டு? அந்த பாட்டு Blessed be the name of the Lord, Blessed be the name of the Lord. அந்த பாடலை பாடி நாம் சொல்றோம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் the Lord you gave and take it away அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அந்த நீங்க யோபு இந்த புஸ்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கிறவர் அங்க யாரு எடுத்தா, யோபு சொல்றாங்க, வேதத்திலே நான் வாசிக்கிறோம், யோபு சொல்றாங்க கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லி. ஆனால் வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் எடுக்கல, யார் எடுத்தா? சாத்தான் எடுக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். கர்த்தர் ஏன் அனுமதி கொடுத்தார்? யோபுவை அவர் ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டும், யோபுவை பரிபூரணமான ஆசீர்வாதத்தினால் நிரப்ப வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் யோபுவை அவர் இந்த காரியத்துல அங்கே அவர் பிசாசு அங்கே சோதிப்பதற்கு அவர் அலோ பண்ணுகிறதை நாம் வாசிக்கிறோம். அநேக டைம்ல நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, போராட்டம் வந்த உடனே நம்ம என்ன பண்றோம்? அநேக டைம்ல நம்ம என்ன பண்றோம்? கர்த்தர் என்ன சோதிக்கிறார், அதனால எப்படி என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் நாம் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 12-13 நாம் வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 1:12-13. எல்லாரும் நீங்க வீட்டுல இருக்கிறவங்க நீங்க தயவு செய்து வேதத்தை உங்களுடைய கையில எடுத்து அதை நீங்கள் திருப்பிக் கொள்ள உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். யாக்கோபு 1:12-13. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஆமென். இந்த வேத பகுதியிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், தேவன் யாரையும் சோதிக்கிறதா இல்ல, தேவன் யோபுவை சோதிக்கிறதா இல்ல. யோபு நான் வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமை அவர் என்ன பண்ணார்? சோதனை பண்ண. எதற்காக? ஆபிரகாமை இன்றைக்கு நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக. அங்கே ஆபிரகாம் தன்னுடைய மகனை கொல்லுவதற்கு அங்கே கர்த்தர் அனுமதிக்கவில்லை. ஆனால் ஆபிரகாமை கர்த்தர் சோதித்ததற்கு காரணம் அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருக்கிறானா என்பதற்காக. ஆனால் யோபுவை கர்த்தர் சோதிக்கவில்லை. அங்கே இயேசு கிறிஸ்துவை யார் சோதிக்கிறது? சோதனைக்காரன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தேவன் யாரையுமே சோதிக்கிறதா இல்ல. அவன் அந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன்னுடைய சுய இச்சையினாலே அவன் இழுப்போட்டு போடுறான். ஒருவேளை யோபு பரிசுத்த தேவ மனுஷன், யோபுவை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக இந்த காரியத்தை அனுமதிக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில, இந்த அநேகருடைய வாழ்க்கையில
இன்றைக்கு நாமே நம்முடைய சுய இச்சைகளினாலே மாட்டிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இல்லாததினால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்களை கர்த்தர் அவர் அனுமதிக்கிறார். அல்ல, தேவன் சொல்லாத காரியங்களை நாம் செய்யும் போது நாமே பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கொள்ளுகிறோம். அதைத்தான் அங்கே யாக்கோபு சொல்றாங்க, அவன் தன்னுடைய சுய இச்சைகளினாலே அவன் எழுப்போடு என்ன பண்றான், சோதனைக்குள்ளே மாட்டிக்கொண்டுகிறான். அப்படிப்பட்டவங்க என்ன சொல்லக்கூடாது, கர்த்தர் என்னை சோதிக்கிறார். தேவன் யாரையும் சோதிக்கிறது அல்ல. பிரச்சனைகள், போராட்டங்கள் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறது அவர் எதற்கு, நம்மளை சோதிப்பதற்காக அல்லவே அல்ல. அவர் யாரையும் பொல்லாங்கினால் தேவன் யாரையும் அவர் சோதிக்க மாட்டார். நாம் நம்முடைய சுய இச்சைகளினால நாம் பிடிக்கப்பட்டு சோதனைக்குள்ளே மாட்டிக்கொள்கிறோம் என்று சொல்லி அந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். இப்ப யோபுவினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது, யோபுவினுடைய வாழ்க்கையில கர்த்தர் யோபுவை அவர் ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்ற விரும்பினார். இந்த மாலை நேரத்துல இன்றைக்கு யோபுவை போல உங்களுடைய வாழ்க்கையில யோபுவை போலன்னா சில பிரச்சனைகள் இருக்கலாம். சில பிரச்சனைகள் வேலைகள்ல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஏதோ ஒரு காரியத்துல ஒரு காரியம் உங்களுக்கு விரோதமாய் சமாதானத்தை, குடும்ப சமாதானத்தை உழைக்கிறது போல இருக்கலாம். இந்த மாலை நேரத்துல கர்த்தர் பூரண சமாதானத்தை தர விரும்புகிறார். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை குறித்து, கர்த்தர் நம்மை குறித்து, கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினால் கழுகப்பட்ட தம்முடைய பிள்ளைகளை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் அது ஒரு நாளும் தடைபடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப யோபுவினுடைய வாழ்க்கையில அங்கே சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினதை நான் வாசிக்க கேட்டோம். யோபுவினுடைய வாழ்க்கையில தேவன் யோபுவினுடைய வாழ்க்கையில எப்படி அவர் சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லி சில காரியங்களை நாம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது, நாம் அங்கே யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்த உடனே அங்கே அவரை இதை கேள்விப்பட்டு அவருடைய நண்பர்கள் வருகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 4 நண்பர்கள் வருகிறார்கள். அங்கே அவர்கள் வந்து யோபுவினுடைய துன்பத்தை கண்டு அவனோடு கூட உட்கார்ந்து அங்கலாய்க்கிறார்கள். அதன் பிறகு யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த பிரச்சனைகள், போராட்டங்களை அங்கலாய்த்து அங்கே யோபு அங்கே சொல்லுகிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒரே ஒரு காரியம்தான், யோபு தன்னுடைய வாழ்க்கையில அவர் சரியா தேவனை புரிந்து கொள்ளாத ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். நாம் யோபுவின் புஸ்தகம் 46வது அதிகாரம் 40வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அங்கே கர்த்தர் யோபுவோடு கூட பேசுகிறார். அந்த காரியத்தை அவர் கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். யோபு 40:8. நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ? நீ உன்னை நீதிமானாக்கி கொடும்படிக்கு என் மேல் குற்றம் சுமத்துவாயோ? இந்த வேத பகுதியில கர்த்தர் சொல்லுகிறாங்க யோபுவோடு கூட. அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய நியாயத்தை அவமாக்குகிறாயோ? தேவனுடைய நியாயத்தை அவமாக்குகிறாயோ? அதோடு கூட மட்டுமல்ல, நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளுவதற்கு என்ன பண்ற, கர்த்தர் மேல குற்றம் சுமத்தாத. நாம் அந்த வேத பகுதிகளை பார்க்கும் பொழுது, சில வேத பகுதிகளை அங்கே யோபு தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன்தான். ஆனால் அவருக்குள்ளே இருந்தது, கர்த்தரியான் தனக்கு இந்த வேதனையை அனுமதித்தார். கர்த்தரியான், நான் தேவனுக்கு முன்பதாக உத்தமம் உண்மையுமா இருக்கிறேனே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில தேவன் இந்த காரியத்தை அனுமதித்தார், தேவன் எனக்கு இந்த தீங்கை ஏன் கொண்டு வந்தார் என்று சொல்லி அங்கே அவர் முறுமுறுக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தன்னுடைய நண்பர்களோடு பேசுகிறதை நாம் வாசிக்கிறோம். அங்கலாய்க்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நண்பர்கள் அதற்கு என்ன பண்றாங்க, ஆறுதல் சொல்ல வந்தவங்க அங்கே அவர்களும் என்ன பண்றாங்க, ஆறுதல் சொல்லாதபடி அவர்கள் என்ன பண்றாங்க, அவர்களும் தேவனை குறித்து அவர்கள் அவனோடு கூட ஆர்கியூ பண்ணுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதனால அங்க யோபுவினுடைய வாழ்க்கையில ஆறுதல் கொடுக்க வந்த நண்பர்கள் என்ன பண்ணாங்க, அவர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்களை கொண்டு வந்ததை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம்.
அதனால யோபு தன்னுடைய வாழ்க்கையில் அவர் சொல்றாரு, வாசிக்க கேட்கலாம். யோபு 16, 19, 20. இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. ஆமென். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற யோபு சொல்றாங்க, என் சிநேகிதர் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். அவர்கள் அவனோடு கூட இருந்து அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தவர்கள். ஆனால் அந்த வேத பகுதியிலே என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவர் பரியாசம் பண்ணுகிறாங்க, அவருக்கு விரோதமாய் பேசி அவரை விசனப்படுத்துகிறதை அந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இவர்கள் தேவனை நேசித்தவர்கள் தான், ஆனால் தேவனுடைய ஆவினால் நிரப்பப்படாத ஊழியர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் தேவ ஆவியினால் நிரப்பப்படாதபடி அவன் மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகள் எல்லாமே அது தவறாய் முடிந்து விடும் என்பதற்கு இந்த யோபுவின் நண்பர்களுடைய ஆலோசனைகள் அங்கே நமக்கு அவை சாட்சியாய் இருக்கிறது. அவங்க சொல்றது கர்த்தரை குறித்து தான் சொல்றாங்க. ஆனால் கர்த்தரே சொல்கிறார், நீங்கள் என்னை நிதானமாய் நீங்கள் பேசவில்லை, நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. இந்த மாலை நேரத்தில் அநேக இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பிறருடைய வாழ்க்கையில ஜெபிக்க போனாலும் சரி, ஆலோசனை போனாலும் சரி, இன்றைக்கு அவர்கள் பிரச்சனையை பெரிதுபடுத்தி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். யோபுவினுடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஆறுதல் போனவங்க அங்கே அவனுடைய வாழ்க்கையில வேதனையும் பரியாசத்தையும் அவர்கள் கொண்டு வந்ததை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒருவேளை வேத அறிஞர்கள் சொல்றாங்க, இந்த யோபுவினுடைய பிரச்சனை போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் வருஷம், ஒரு மந்த்துக்கள் தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டார் என்று சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப இந்த மாலை நேரத்துல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நாம் பார்க்கிற இந்த காரியங்கள் அவைகள் மாறக்கூடியதாய் இருக்கிறது என்பதற்கு யோபுவினுடைய புஸ்தகம் அது சாட்சியாய் இருக்கிறது. தேவன் யோபுவினுடைய கண்ணீரை மாற்றினவர், யோபுவினுடைய சிறையிருப்பை மாற்றினவர், யோபுவினுடைய வாழ்க்கையை திருப்பி ஊன்றி கட்டினவர், யோபுவை சாட்சியாய் மாற்றினவர். இந்த மாலை நேரத்துல நம்மையும் அவர் மாற்றுவார், நம்மையும் அவர் மாற்றுவார். எந்த நிந்தனைகள் வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார். ஆமென். நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்கா ஜீவித்திடுவே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்கா ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. நிந்தனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி, யோபுவினுடைய சிறையிருப்பை மாற்றி அவனை 2 மடங்கு ஆசீர்வதித்தவர், அவனை ஆசீர்வாதமாய் மாற்றினவர். இந்த மாலை நேரத்துல நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றுவார். யோபுவினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுவதற்கு 5 காரியங்களை நாம் வேகமாய் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் 38வது அதிகாரத்திலிருந்து நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே தேவன் இடைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். யோபு 38வது அதிகாரத்திலிருந்து நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே தேவன் யோபுவோடு கூட அங்கவர் இடைப்பட்டு அவன் தன்னை குறித்து அவன் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். யோபுவினுடைய வாழ்க்கையில கர்த்தரை குறித்த அநேக வெளிப்பாடுகளை அவர் எழுதியிருந்தார். அநேக வெளிப்பாடுகள்
பூமியின் உருண்டையின் மேல் அவர் இருக்கிறார் என்று சொல்கிறார். நான் கடைசி நாட்களிலே நான் அவரை பார்ப்பேன், என் தோல் முதலா எல்லாம் அழுகி போனாலும் நானே அவரை பார்ப்பேன் என்று சொல்கிறார். அநேக ஆவிக்குரிய வெளிப்பாடை பெற்ற தேவ மனுஷன். ஆனால் ஒரே ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில அவரால் விளங்கி கொள்ள முடியல, புரிந்து கொள்ள முடியல. அதற்கு காரணம் அவர் தேவ பிரசன்னத்திலே வரவில்லை. தேவ பிரசன்னத்தில் ஒருவேளை போயிருப்பாங்க, ஆனால் தேவன் அவரை சந்திக்காத நிலைகளை நாம் யோபு 37வது அதிகாரம் வரைக்கும் நாம் பார்த்துக்கிறோம். அநேக நண்பர்கள் பேசுறாங்க, அங்கலாய்க்கிறாங்க, ஆனால் தேவன் அவரை சந்திக்கிறார். இந்த மாலை நேரத்துல நாம் வாசிக்க கேட்கலாம். 38:1. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, 2வது மாத்திரம், அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? நாம் அங்கே அங்கே யோபுவோடு கூட அவர் சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோபுவோடு கர்த்தர் சந்திக்கிறார். இந்த மாலை நேரத்துல இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகள் மாற்றப்பட வேண்டும் என்றால், இன்றைக்கு நம்மளை அழுத்துகிற அழுத்தங்கள் மாற்றப்பட வேண்டும் என்றால், இன்னைக்கு மனுஷ ஆலோசனைகள் அல்ல, மனுஷன் கொடுக்கிற அந்த சமாதானம் அல்ல, தேவனை நாம் சந்திக்க வேண்டும். தேவனை எப்படி நாம் சந்திக்க? நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும். தேவனை நாம் எப்படி சந்திக்க? நாம் தேவ சமூகத்துல ஜெபிக்க வேண்டும். யூடியூப்ல அல்ல. எனக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில யூடியூப்ல அநேகர் மெசேஜ கேட்டுக்கொண்டே இருக்கிறத நாம் பார்க்கிறோம். கேட்கிற தப்பு கிடையாது. கிறிஸ்தவ பாடல்களே கேட்டுக்கிட்டு இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அதை விட மேலான ஆசீர்வாதம் எது? நாம் தேவனை சந்திக்க வேண்டும். எப்படி? அவருடைய வார்த்தையை வாசிக்கும் போது, பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது, வேதனைகள், துயரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, மாறாவை போல கசந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது, இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனை சந்திக்க இன்றைக்கு நாம் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நான் போக வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நாம் இந்த பகுதியின் மூலமாய் அறிந்து கொள்ள முடிகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது, அங்கே ஆலயத்திற்கு அந்த கூனியான அந்த தாயை வருகிறதை நாம் பார்க்கிறோம். 18 வருஷமா அந்த தாய்க்கு போராட்டம். ஆலயத்துக்கு போறாங்க, ஆனால் யாரை அவர்கள் சந்திக்கவில்லை? கிறிஸ்துவை அவர்கள் சந்திக்கவில்லை, தேவனை சந்திக்கவில்லை. ஆலயத்துக்கு போறாங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில ஆலயத்துக்கு போறோம், எல்லா காரியங்களும் செய்யறோம், கிறிஸ்டியன் ரிச்சுவல்ஸ் எல்லாம் செய்யறோம், ஆனால் தேவனை சந்திக்கவில்லை. தேவனை சந்திக்காததினாலதான் பிரச்சனை அப்படியே இருக்கிறது, போராட்டம் அப்படியே இருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த காரியம் இங்க போனா இப்படி, இந்த சர்ச்சுக்கு போனா, இந்த டெம்பிளுக்கு போனா, இந்த காரியத்துக்கு போனா மாறிடும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் போக வேண்டிய ஒரே ஒரு இடம் தேவ பிரசன்னம். தேவனை சந்திக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையை நாம் அதிகமாய் நாம் தியானிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும். நல்ல பைபிள் ஸ்டடியை நாம் வாஞ்சிக்க வேண்டும். என்னை யோசித்து பாருங்க. அதுதான் தேவனை அறிந்து கொள்ள முடியும். எனக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில தேவனை குறித்த சரியான அறிவில்லாததை நாம் பார்க்கிறோம். அறிவில்லாததினாலே நாம் அதனால்தான் பார்க்கிறோம், கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய ஜனங்கள் அநேக அறிவில்லாமல் சங்காரமாகறாங்க. ஏன்னா அறிவு இல்லை. கர்த்தருடைய வேதனை அது. இன்னைக்கு சத்தியம் தெரியாததுனாலதான் எங்களுடைய வேஷத்தை மாற்றிக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தரை அறிந்து கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியத்தை நாம் அறியதான் நமக்கு விடுதலை. சத்தியத்தை புரிந்து கொள்ளதான் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கரம் செயலாற்றும். அதை நாம் யோபுவினுடைய புஸ்தகத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது
பிரச்சனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது. ஆனால் தேவனை தேடுகிற ஒரு தேவ மனுஷனாய், தேவ பிரசன்னத்துல இருக்கிற ஒரு தேவ மனுஷனாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16:25 நான் வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே பவுலுடைய வாழ்க்கையில, சீலாவனுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தது. அவரை கர்த்தர்தான் அந்த இடத்திற்கு அனுப்பினார், கர்த்தர்தான் அந்த பகுதிக்கு ஊழியத்திற்கு அனுப்பினார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில சிறையிருப்பு வந்தது. ஆனால் அவர்கள் சோர்ந்து போகல. வேதம் சொல்லுகிறது, பவுலும் சீலாவும் அங்கே அவர்கள் தேவனை ஜெபம் பண்ணி, தேவனை ஸ்தோத்தரித்து, தேவனை ஆராதித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்க. வாசிக்க கேட்கலாம் அந்த வேத பகுதியை. அப்போஸ்தலர் 16:25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆமென். ஆமென். அந்த வேத பகுதி சொல்கிறது, அவர்கள் என்ன பண்ணாங்களா? முதல்ல ஜெபம் பண்ணினார்கள். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில பாட்டு பாடுறது ஒர்ஷிப் அப்படின்னு சொல்லி, ஒர்ஷிப் நான் பண்ணதுதான், நல்லதுதான். ஆனா பாட்டே பாடிக்கிட்டு இருக்கிறது அல்ல. அங்கே அந்த வேத பகுதியில ஆரம்பிக்கும் போது அநேக இன்றைக்கு ஒர்ஷிப்பை குறித்து அநேக சொல்ற போது இந்த வசனத்தை அவங்க கோட் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே பவுலு சீலாவுடைய வாழ்க்கையில நடந்ததை மீண்டும் வாசிங்க பிரதர். அப்போஸ்தலர் 16:25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பண்ணினார்கள். முதலாவது தேவ சமூகத்திலே அவர்கள் தேவனை தேடினார்கள். உள்ளத்திலே தேவனை அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலே தங்களுடைய பாரத்தை அவரிடத்திலே சொன்னார்கள். அப்பதான் அதன் பிறகு கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு ஆலோசனை சொன்னார். நீ இந்த பிரச்சனை போராட்டத்தில இருந்து நீ பரிபூரணமா விடுதல், தேவனை ஸ்தோத்திரம் பண்ணு. அவர்களுடைய உள்ளத்திலே ஜெபித்த, அவருடைய உள்ளத்திலே தேவன் ஒரு சமாதானத்தை கொடுத்தார். அதனால்தான் அவர்கள் என்ன பண்றாங்க? தேவனை ஆராதித்தார்கள், ஸ்தோத்திரம் பண்ணினார்கள், தேவனை பாடி மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி அந்த வேத பகுதி சொல்லுகிறது. ஒருவேளை அவங்க சிறைச்சாலையில இருந்ததினால அன்றைக்கு அந்த அவருடைய வாழ்க்கையில அந்த தோல் சுருள் அந்த நாட்கள்ல அப்படிதான் வேதாகம் வந்தது. அது இல்லாததினால அவங்க என்ன பண்ணாங்க? தாங்கள் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி அவர்கள் பாடினதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அநேக டைம்ல கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில இன்னைக்கு பிரச்சனை போராட்டம் போறதற்கு நம்ம என்ன பண்றோம்? பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டே அப்படி போறோம். அது அல்ல. அது சூழ்நிலை மாறாது. சூழ்நிலை மாற்றப்பட வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே போக வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள போறதற்கு வேதத்துல சொல்லப்பட்ட வழியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். வேதத்தை வாசித்து தேவனை தேடி சத்தியத்தை நாம் கேட்கும் போது, சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது, தேவ சமூகத்துல நம்முடைய உள்ளத்தை ஊற்றும் போது தேவ பிரசன்னம் அங்கே பவுலும் சீலாவும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி அவர்கள் ஜெபித்து ஸ்தோத்திரம் பண்ணின போது தேவனே அவர்களை சந்தித்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது. தேவன் அவர்களை சந்தித்தார். இந்த மாலை நேரத்துல இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நமக்குள்ளே வரும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில சிறையிருப்பை மாற்றுகிறவராக இருக்கிறார். சிறையிருப்பை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். மாலை நேரத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, டாக்டர்களால இந்த வியாதிக்கு மருந்தே இல்லை என்று சொல்லலாம், இது நடப்பதற்கு சாத்தியம் இல்லை என்று சொல்லலாம். வேதத்தை நீங்கள் அதிகமாய் வாசிக்கும் போது, வேதத்தை வாசித்து அந்த வார்த்தைகளிலே உங்களுடைய கரங்களை வைத்து நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். யோபுவை சந்தித்தவர், பவுல் சீலாவை சந்தித்தவர், இந்த மாலை நேரத்துல உங்களுடைய குடும்பத்திலே அவர் சந்திக்க விரும்புகிறார். உங்களுடைய வீடிலே அவர் சந்திக்க விரும்புகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்துல நாம் நம்முடைய கண்ணீரை ஊற்றும் போது, நாம் தேவனை குறித்த அதிகமாய் அறிந்து கொள்ளும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில சிறையிருப்பை மாற்றுகிற
தேவனாய் இருக்கிறதை நாம் முதலாவது பார்க்கிறோம். இரண்டாவது, அங்கே கர்த்தர் யோபு கிட்ட வந்து அங்கே அவர் அநேக காரியங்களை கர்த்தர் யோபுவுக்கு வெளிப்படுத்துகிறதை, யோபுவோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சொல்றாங்க, நான் பூமியை அஸ்திவாரப்படுத்தின போது நீ எங்க இருந்த அது அறியுமா உனக்கு? அல்லது வானத்து நட்சத்திரங்களை நான் உருவாக்கும் போது நீ எங்க இருந்த என்று சொல்லி அவர் அநேக காரியங்களை குறித்து, யோபுவுக்கு தெரியாத காரியங்களை, மறைமுகமான காரியங்களை கர்த்தர் அவரோடு கூட பேசுகிறதை இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். தேவன் வந்து அவரை உடனே குற்றப்படுத்தல. தேவன் தன்னை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய வல்லமை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய கிருபை குறித்து வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய அன்பை குறித்து வெளிப்படுத்துகிறார். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் தான் படைத்த காரியத்தை கர்த்தர் யோபுக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வெளிப்பாடு எங்க வரும்? வேதத்துலதான் வரும். வேதத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, மனப்பாடம் செய்கிறதுல அல்ல, வேதத்தை தியானிக்கும் போது, வேதத்தை நாம் சத்தியத்தை கேட்கும் போது, சத்தியத்தை, அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்ப சத்தியத்தை நம்ம கேட்கணும், வாஞ்சியோட கேட்கணும். அப்பதான் நாம் தேவனை குறித்த முழு வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். முழு வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த முழு வெளிப்பாடு வந்த உடனே ஒரு மனிதன் அந்த முழு வெளிப்பாட்டை தேவனை சந்தித்த பிறகு, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள ஒரு மனிதன் போன பிறகு, அவன் தேவன்கிட்ட ஏன் இந்த காரியம், அவன் யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டான். ஒருவேளை இந்த மாலை நேரத்துல எனக்கு அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது நாம் பிறரை கம்ப்ளைண்ட் பண்றோம், இவங்களால இப்படி இந்த காரியம் அப்படின்னு சொல்லி. இது எதை சொல்லுகிறது? நாம் தேவனை சந்திக்கவில்லை. ஒரு மனிதன் தேவனை சந்தித்தால், அவன் தேவனை சந்தித்த அனுபவம் அவனை எதற்குள்ளே நடத்துகிறது? தன்னுடைய நிலையை குறித்து அவனுக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் யோபு 42வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கிறோம், 5வது வசனத்துல வாசிக்க கேட்கலாம். யோபு 42, 3, 5. அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அழைப்பினேன் என்கிறேன். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆமென். 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 யோபு, அந்த தேவன் யோபுவை சந்தித்த பிறகு, யோபு தன்னை தேவனை குறித்த வெளிப்பாட்டை அவர் பெற்ற உடனே அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் அறியாமல் நான் பேசினேன், எனக்கு தெரியாததை பேசினேன். ஏன் தெரியாததை பேசினேன்? உண்மை எனக்கு தெரியல. நான் நினைத்த நான் நீதிமான், எனக்கு கொடுத்த வெளிப்பாடு மேலான வெளிப்பாடு என்று சொல்லி நினைத்தேன். ஆனால் உண்மை குறித்த நான் சத்தியத்தை நான் விளங்கி கொள்ள போதுதான் நான் ஒன்றை புரிந்து கொண்டே, நான் என்ன பண்ணல, எனக்கு தெரியாததை என்ன பண்ணினேன், நான் என் புத்திக்கு எட்டாததை, நான் அறியாததை என்ன பண்ணினேன், நான் அலப்பினேன். அங்கே 3வது அதிகாரத்திலிருந்து, யோபு 3வது அதிகாரத்திலிருந்து 37வது அதிகாரம் வரைக்கும் அங்கே அநேக வெளிப்பாடுகள், ஆசீர்வாதமான காரியங்கள் இருந்தாலும் அவைகள் அங்கே அலப்பின காரியங்களை குறித்து யோபு மனஸ்தாபப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மனஸ்தாபப்பட வேண்டும். எனக்கு அநேக டைம்ல சத்தியத்தை வாசிக்கும் போது நாம் வாக்குத்தத்தங்களுக்காக நாம் ஜெபம் பண்றோம். நான் அநேகர் என்ன பண்றாங்க, பைபிளை வாசித்தா இந்த வசனத்தை வாசித்தா கர்த்தர் இன்னைக்கு என்கிட்ட ஒரு வசனம் பேசுவாரு, இதை வச்சு நான் ஜெபம் பண்ணி இந்த வாரத்தை அப்படி ஓட்டிடலாம். அது அல்ல. நாம் தவறாக வேதத்தை பயன்படுத்துகிறோம். வேதத்தை வாசிக்கும் போது, ஆண்டவரே இன்னைக்கு என்னோடு பேசும், எனக்கு உம்மை வெளிப்படுத்தும், இந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன், இந்த வார்த்தை எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை வெளிப்படுத்தட்டும், இந்த வார்த்தை எனக்கு உண்மை குறித்த வெளிப்பாட்டை எனக்கு தரட்டும், என்னை குறித்த வெளிப்பாட்டை தரட்டும் என்று சொல்லி நாம் அந்த வேத பகுதிகளை பார்க்கும் போது நாம் தேவனை குறித்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். நம்முடைய நிலையை குறித்து நாம் அறிந்து, அங்கே யோபு சொல்றாங்க,
நான் உமக்கு விரோதமாய் நான் அலப்பினேன். நான் அலப்பினேன். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அலப்புகிறவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக ஆலயங்கள்ல அலப்புகிற சத்தத்தை நாம் பார்க்கிறோம். எல்லாமே அலப்புகிற ஒரு காரியம். அலப்புகிற மூடன் விழுவான் என்று சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கு இன்னைக்கு அநேக இடங்கள்ல நாம் அலப்பி கொண்டிருக்கிறோம். நாம் அலப்பாதபடி நாம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து நாம் அவரை அறிந்து கொள்ள நம்முடைய மனதை நேராக்கும் போது இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பெற்றோர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு அநேக ஆக்டிவிட்டிக்கு நம்ம அனுப்புறோம். அநேக ஆக்டிவிட்டி நல்லதுதான். ஆனால் தேவனை குறித்த அறிவு மிக தேவை. தேவனை குறித்த அறிவு, அந்த அறிவு இருந்தா அவங்க வாழ்க்கையில ஒரு நாளுமே அலப்ப மாட்டாங்க. யோபு தேவனை குறித்து அறிந்த ஒரு தேவ மனுஷன். அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே, நான் உம்மை குறித்து அறியாமல் நான் அலப்பினேன், ஒரு மனஸ்தாபப்படுகிறேன். தொடர்ந்து அவ 5வது வசனத்துல நான் வாசிக்க கேட்டோம். எனக்கு என் காதுனால உம்மை கேட்டேன், என் காதுனால எங்கள் முன்னோர்கள் சொன்னாங்க, காதுனால் அநேக காரியங்களை கேட்டேன். ஆனால் இப்பொழுது நான் உம்மை பார்க்கிறேன். இப்பொழுது நான் உம்மோடு கூட நான் ஒரு உறவு கொள்கிறேன். உம்முடைய பிரசன்னத்திலே நான் இருக்கிறேன். நான் உம்மை காண்கிறேன். அதனால நான் என்ன பண்றேன்? 6வது வசனம் 42:6. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். ஆமென். அழகான ஒரு வேத பகுதி. யோபு சொல்றாங்க, நான் உன்னை பார்க்கிறேன், உன்னுடைய பிரசன்னத்துல நான் வந்துட்டேன். உன்னுடைய பிரசன்னத்துல வந்தேன்னா இப்ப நான் என்ன பார்க்கிறேன்? என்னை அருவருக்கிறேன். நான் நான் உமக்கு விரோதமா இவ்வளவு காரியத்தை பேசிட்டேனே, அலப்பிட்டேனே, நான் தெரியாமல் நான் குறித்து நான் பேசிட்டேனே. கர்த்தர் என் வாழ்க்கையில இன்னும் அற்புதம் செய்யல, ஏன் என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை அனுமதித்தான், ஏன் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த காரியம், ஏன் என்னுடைய சரீரத்துல இந்த போராட்டம், ஏன் என்னுடைய குடும்பத்துல இந்த பிரச்சனை போராட்டம்னு சொல்லி நான் அலப்பிட்டேன். என்னை மன்னியும். யோபு சொல்றாங்க, நான் அலப்பினேன், இப்ப உங்களுடைய பிரசன்னத்துல இருக்கிறேன். நான் என்ன பார்க்கிறேன்? நான் என்ன அருவருக்கிறேன். ஐயோ, நான் ஏன் பேசினேன் இந்த காரியத்தை? என் தேவன் எவ்வளவு நல்லவர். என் தேவன் எனக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறாரே. என் தேவன் எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாரே. என் தேவன் என்னை மீட்டு கொண்டாரே. என் தேவன் எனக்காக தேவ சமூகத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறாரே. நான் அவருக்கு விரோதமாய் நான் பேசிட்டேனே. அவருக்கு விரோதமா பேசிட்டேனே. அவருடைய வார்த்தைக்கு விரோதமா நான் செய்துட்டேனே என்று சொல்லி அங்கே மனஸ்தாபப்படுகிறதை நாம் வேதத்திலேயே வாசிக்கிறோம். அந்த வேத பகுதி எல்லாரும் பைபிள் இல்லாம நீங்க யாரும் இதுல இருக்கக்கூடாது. வேதத்தை பார்க்கணும். அந்த வேத பகுதியில யோபுவினுடைய ஆழமான ஒரு மனஸ்தாபம். இன்றைக்கு ஆழமான மனஸ்தாபம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பை மாற்றும். வேற எதுவும் மாற்றாது. ஆழமான மனஸ்தாபம். இன்னும் அநேக டைம்ல நாம் ஏதோ வாயை திறந்து பேசிட்டு போயிடுறோம். இல்ல, ஆழமான மனஸ்தாபம். யோபு தன்னுடைய உள்ளத்தை ஊற்றியவர் சொல்லுகிறார். மீண்டும் நாம் வாசிக்க கேட்கலாம் 6வது வசனத்தை. 42, யோபு 42:6. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் அப்படி ஒரு மெதுவாசி. நான் என்னை அருவருக்கிறேன். நான் உடைய பிரசன்னத்துல, உடைய வெளிச்சத்துல வரேன். உடைய வெளிச்சத்துல வந்த உடனே நான் இப்ப என்ன பார்க்கிறேன்? அதுக்கு முன்னாடி யோபு தன்னை நீதிமான் என்று சொல்லி பேசி கொண்டிருந்தார். நான் தேவன், நான் செய்கிறது எல்லாம் ஏன் கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை அனுமதித்தார்? ஆனால் தேவ பிரசன்னத்துல வந்த போது அங்கே தன்னுடைய நிலையை குறித்து அவர் அறிந்து கொள்றார். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இந்த வீடு நல்ல சுத்தமா இருந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா சன்லைட் வரும்போது நம்ம பெருக்கணும்னா என்ன ஆகும்? தூசி போகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக டைம்ல நம்முடைய கண்களுக்கு நான் சுத்தம், நான் நல்லவன் அப்படின்னு தான் நம்ம பேசுவோம். ஆனால் தேவ பிரசன்னத்துக்குள்ள வரும்போதுதான் நம்முடைய உண்மையான நிலை நமக்கு தெரியும்.
அங்க யோபு சொல்றாங்க, நான் என்னை அருவருத்து வாசிங்க தொடர்ந்து. தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். தூளிலும் சாம்பலிலும் நான் இருக்கிறேன். நான் என்னை தாழ்த்துகிறேன். நான் என் நிலையை நான் அறிந்து கொண்டேன். இப்ப நான் என்ன பண்றேன்? நான் தூளிலே, நான் சாம்பலிலே உட்கார என் வாழ்க்கையை நான் உமக்கு முன்பதாக நான் தாழ்த்துகிறேன். நான் ஒன்றும் இல்லை. என் நீதி குப்பை, என் நீதி கந்தை, என் கந்தை. நான் தூளிலும் சாம்பலிலும் நான் உட்கார்ந்து, திருப்பி பாத்தீங்க, தூளிலும் சாம்பலிலும் இருந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன். மூன்று காரியங்கள் அந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னை அருவருக்கிறார், அடுத்து தன்னை பரிபூரணமாய் தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்துகிறார். நான் தூளில் இருக்கிறேன், நான் சாம்பல்ல இருக்கிறேன், நான் என்ன பரிபூரணமா உமக்கு முன்பதாக தாழ்த்துகிறேன். நான் மனஸ்தாபப்படுறேன். நான் உமக்கு விரோதமா சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நான் மனஸ்தாபப்படுறேன் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, யோபுவினுடைய மனஸ்தாபத்தை குறித்து வாசிக்கிறோம். தொடர்ந்து யோபு 40வது அதிகாரம் 4-5 வாசிக்க கேட்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. யோபு 40:4-5. இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான். ஆமென். அங்கே மனஸ்தாபப்பட்ட யோபு பரிபூரணமாய் தேவ சமூகத்துல தன்னை அர்ப்பணிக்கிறதை இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. யோபு சொல்றாங்க, ஆண்டவரே, நான் நீசன், நான் பாவி, நான் நீசன். நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுவேன். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு அர்ப்பணிப்பு, அவ்வளவு நேரம் அந்த 3வது அதிகாரத்துல இருந்து 37வது அதிகாரம் வரைக்கும் அநேக ஆர்கியூமெண்ட்ஸ் போய் கொண்டிருக்கிறதை, நண்பர்களுக்கும் அவருக்கும் அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனை சந்தித்த பிறகு பரிபூரண மனஸ்தாபத்திற்குள்ளே வந்த ஒரு தேவ மனுஷன் தன்னை பரிபூரணமாய் அர்ப்பணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோபு சொல்றாங்க, ஆண்டவரே, என் வாயை நான் பொத்திக் கொள்றேன், இனி நான் பேச மாட்டேன். அது எதை சொல்லுகிறது? ஆண்டவரே, இனி நான் பேச மாட்டேன், இனி நீர் பேசும் நான் கேட்கிறேன். எவ்வளவு ஒரு அர்ப்பணிப்பு அந்த வேத பகுதியிலே சொல்லப்படி, என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன், நான் பேசாமல் இருப்பேன் என்று சொல்லி தன்னை பரிபூரணமாய் அர்ப்பணிக்கிறதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அப்ப தேவனுடைய சமூகத்துல வந்து இன்னைக்கு அலப்பி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. தேவனுடைய சமூகத்துல வந்து பரிபூரணமாய் அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை. பரிபூரணமாய் நாம் அர்ப்பணித்து, ஆண்டவரே நீர் பேசும். எனக்கு அநேக டைம்ல நான் அதான் கர்த்தர் சொல்கிறார், தேவன் வானத்தில் இருக்கிறார், நம்ம பூமியில் இருக்கிறோம். அதனால நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணுமா? நம்ம ஞானமாய் பேச வேண்டும். தன்னுடைய ஜெபம் அழகா வார்த்தைகளை பேசுறதுனால கேட்கப்படும் என்று சொல்லி அந்த நாட்கள்ல நினைத்தாங்க. இன்றைக்கும் அப்படி நினைக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, என்ன பண்ணு, ஜெபிக்கும் போது நரக்கதவை பூட்டி ஜெபி என்று சொல்கிறத வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப பூரணமான அர்ப்பணிப்பு. அவங்க யோபு சொல்றாங்க, என் வாயை நான் கையினால பொத்திக் கொள்றேன், நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும், உம்முடைய சித்தத்தை நான் செய்கிறேன் என்று சொல்லி பூரணமாய் அர்ப்பணிக்கிறதை நான் வேதத்திலே நான் வாசிக்கிறோம். ஏசாயா 53வது அதிகாரம் 7வது வசனத்துல அங்கே தெய்வகுமாரனாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் வாசிக்கிறோம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார்,
ஆனாலும் நம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி அவர் கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டைக்குட்டியை போல இருந்தாலும் அவர் சத்தமிடாமல் இருந்ததை வேத பகுதியிலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரி. இயேசு கிறிஸ்து தான். அங்கே கிறிஸ்து இயேசு தன்னை பரிபூரணமாய் தன்னை அர்ப்பணித்தார். தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோட ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர். இந்த உலகத்திலே நமக்காக அவர் இறங்கி வந்த போது அவர் நமக்காக அவர் இயேசுவோ பேசாதிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளோ ஒரு பெரிய வார்த்தை. அது என்ன அர்த்தம்? என் பிதாவின் சித்தத்திற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்றாங்க, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம். பரிபூரண அர்ப்பணிப்பு, பரிபூரண அர்ப்பணிப்பு. இயேசு கிறிஸ்துவோ பேசாதிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாலை நேரத்துல இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்துல ஒரு மனிதன் பேசும்போது அவன் மற்ற இடத்துல ரொம்ப பேச மாட்டான். அதுதான் அந்த காரியம். அப்ப அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பூரண அர்ப்பணிப்பு. அதான் யோபுவினுடைய வாழ்க்கையில பார்க்கிற மூன்றாவது பெரிய காரியம். நான்காவது தன்னை அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் கர்த்தர் செயலாற்ற அவன் அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். யோபு 42வது அதிகாரம் 7-8. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூடுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபுவின் இடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலியில இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாது இருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். ஆமென். இந்த வேத பகுதியிலே ஒரு மனிதன் தன்னை பரிபூரணமாய் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில அங்கே ரிகன்சிலியேஷன், மற்றவர்களோடு கூட அங்க ரிகன்சைல் பண்ண வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவனுக்கு விரோதமாய் பேசினார்கள் அவனுடைய நண்பர்கள், ஏளனம் பண்ணினார்கள். ஆனால் கர்த்தர் அங்கே அவருடைய வாழ்க்கையில இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். இடைப்பட்டு அவங்களை என்ன பண்றா, நீ போய் என்ன பண்ணு, என் தாசனாகிய யோபுவினிடத்துல உனக்காக நீ பலியை அவனை செலுத்த சொல்லு என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை, ரிகன்சைல் பண்ணுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாம் ரிகன்சலியேஷன், யாரோடு கூட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கோபங்கள், நாம் எரிச்சல்கள், மனஸ்தாபங்கள் இருக்கக்கூடாது. எல்லாரோடு கூட நாம் ஒப்புரவாகி விட வேண்டும் என்று சொல்லி இந்த வேத பகுதியின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம். யார் மேலும் ஆனால் நம்ம எல்லாரோடும் போய் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை வாசித்து பார்க்கும் பொழுது 12 சீஷர்கள் இருந்தா கூட அவருடைய வாழ்க்கையில அங்கே சிலர் 3 சீஷர்கள் அவரோடு கூட ஆவிக்குரிய அனுபவத்துல அநேக காரியங்கள் கர்த்தர் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நாம் ஆனா யூதாஸ் காட்டி கொடுப்பான் என்று சொல்லி அறிந்த போதிலும் கர்த்தர் என்ன பண்ணல, அவனுக்கு விரோதமாய் அவர் பேசவே இல்லை. அவனை வான் பண்றாங்க சிநேகிதனே என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்முடைய சிறையிருப்புகள் மாற்றப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு நாம் தேவனோடு கூட முதல்ல ஒப்புரவாகணும். நாம் செய்த தவறான காரியங்கள், போன தவறான இடங்கள்,
இதையெல்லாம் நாம் தேவ சமூகத்துல மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிட்டு நாம் தேவ சமூகத்துல கேட்கணும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு விரோதமா பேசினவங்க, நமக்கு விரோதமாய் செய்தவர்கள், அவளோடு கூட என்ன பண்ணணும்? ரிகன்சைல் பண்ணணும். பண்ணங்க. கர்த்தர் யோபுவினுடைய நண்பர்களுடைய உள்ளத்துல பேசி என்ன பண்ணுகிறார்? அவர்களை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம தவறா பேசினவங்கள ஒருவேளை நாம் மன்னிக்கும் போது கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அங்க ரெக்கன்சிலியேஷன் மிக முக்கியம். கர்த்தருடைய கிருபையினாலே நாம் பிறரை நாம் தேவனுடைய மன்னிப்பை பெற்ற நாம் பிறருடைய பாவங்களையும் காரியங்களையும் மன்னிக்க கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறதை இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். கடைசியாக 5வது இந்த காரியத்தை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். கடைசியாக நாம் யோபு 42:10 நாம் வாசிக்க கேட்கலாம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆமென். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இந்த வேத பகுதி சொல்கிறது, அங்கே யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக என்ன பண்றான்? வேண்டுதல் செய்கிறான். ஆனால் அதற்கு முன்பதாக நடந்த சம்பவத்தை மறந்துடக்கூடாது. கடைசி சம்பவத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. இந்த காரியம் எல்லாமே படிப்படியாக நடந்து வருகிறது. அங்கே தேவ பிரசன்னத்தை அவர் சந்திக்கிறார், தேவனை சந்திக்கிறார், தேவனை குறித்த தெளிவான வெளிப்பாடு, தேவனை குறித்து அறிந்து கொள்ளுகிற அறிவு, அது எதற்கு நேராய் நடத்துகிறது? மனஸ்தாபத்திற்கும் பாவ அறிக்கைக்கும் தன்னை தேவ சமூகத்திலே தாழ்த்தி தன் தேவ சமூகத்திலே கெஞ்சுகிற அந்த வாழ்க்கைக்கும் அனுப்புகிறது. மனஸ்தாபத்தின் அனுபவம் தன்னை பரிபூரணமாய் அர்ப்பணிப்புக்குள்ள நடத்துகிறதை பார்க்கிறோம். அர்ப்பணிக்கப்பட்ட அனுபவம் ஒப்புரவாகுதலின் அனுபவத்திற்குள்ளே நடத்துகிறது. கடைசியாக யோபு என்ன பண்றாங்க? அவருடைய நண்பர்களுக்காக. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதற்கு முன்பதாக இவங்க எல்லாரும் எப்படி நண்பர்கள் தான், ஆனா என்ன பண்ணிட்டாங்க? அவங்களுடைய தவறான ஆலோசனையின் மூலமாக யோபுவை வேதனைப்படுத்தி என்ன பண்ணிட்டாங்க? இவர்கள் அங்கே யோபு விட்டு இவங்க ஆலோசனை செஞ்சுட்டு இவங்க போயிட்டாங்க. அதனாலதான் அவங்க கர்த்தர் அங்க பேசி என்ன பண்றாரு? அவனை அனுப்பி விடார். போய் நீ என்ன பண்ண? யோபுட்ட நீ பேசு, நீ அவனோடு கூட மன்னிப்பு கேளு, நீ அவனோடு ஒப்புரவாகு. இப்ப யோபுட்ட ஒப்புரவாக அவன் வரும்போது அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலை, இன்னைக்கு சிறையிருப்பு மாற்றுவதற்கு காரணம், மாறாததற்கு காரணம் கசப்புகள் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. கசப்பான வேர் பிடுங்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஆரம்ப நாட்களில நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பங்கள்ல நமக்கு வேதனை பிரச்சனை பண்ணி இருக்கலாம். ஆனால் நம்ம அவரை மன்னித்து அவளோட ஐக்கியம் அல்ல, வேதம் அப்படி சொல்லல, உள்ளத்துல கசப்பான வேர் இருக்கக்கூடாது. நம்ம யாரை எப்படி வைத்துக் கொள்ளணுமோ அதை நம்ம வைத்துக் கொள்ளணும். ஆனா நாம் அவர்களை பற்றிய கசப்போ வெறுப்போ அன்புதான் அவர்களுக்கு வேணும். அவர்களுக்காக ஜெபிக்கிற அனுபவம் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். பாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு அனுபவம் அவர்களுக்காக. நம்ம யார் வேதனைப்படுத்தினாங்களோ, யார் துயரப்படுத்தினாங்களோ, யார் நம்ம தவறான ஆலோசனை கொடுத்து தேவனை விட்டு தேவனுக்கு விரோதமாய் பேசினாங்களோ அவர்களுக்காக நாம் ஜெபிக்க இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அப்ப நாம் அதைத்தான் நாம் யாக்கோபு 5வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். நீங்கள் ஒருவருடைய பாவத்தை ஒருவர் நீங்கள் என்ன பண்ணணும்? அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல்
மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஆமென். 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 இங்கே ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அங்கே தேவ சமூகத்துல அங்கே யோபு ஜெபிக்கிறதை இந்த வேத பகுதி வாசிக்கிறோம். ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் ஒப்புரவாகி அங்கே தேவ சமூகத்துல அங்கே யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக அவன் ஜெபிக்கும் போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வேத பகுதி சொல்கிறது, அவனுடைய சிறையிருப்பை மாற்றினது மட்டுமல்ல, அந்த வேத பகுதியிலே நான் வாசிக்க கேட்டோம், யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இழந்த ஆசீர்வாதம் மட்டும் அல்ல, இரட்டிப்பான ஆசீர்வாதம், மேலான ஆசீர்வாதம், அவனை சாட்சியாய் வைத்த வாழ்க்கை. இந்த மாலை நேரத்துல இன்றைக்கு அதே ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தர விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பை மாற்றி நம்முடைய வாழ்க்கையிலே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்து நம்மை சாட்சியாய் மாற்ற விரும்புகிறார். யோபு சொல்றாங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடா, நீர் செய்ய நினைத்தது தடைபடா. இந்த மாதத்துல இந்த வேத பகுதியின் ஆசீர்வாதத்தை நாம் பிடித்து கொண்டு நாம் தேவனுடைய சமூகத்திலே அவரை குறித்து அதிகமாய் அறிந்து 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 தேவையற்ற காரியங்களை விட்டு விட்டு தேவ சமூகத்தை நம்மை பரிபூரணமாய் தாழ்த்தி தேவனை வாஞ்சித்து தேடி தேவனுடைய சமூகத்திலே நம்மை பரிபூரணமாய் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து தேவனோடு தேவனுடைய பிள்ளைகளோடு ஒப்புரவாகி நாம் ஜெபத்திலே நாம் உறுதியாய் இருக்கும் போது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருகிறார். நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்காற்படியிட்டு உள்ளத்தின் ஆழத்துல கர்த்தர் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தங்களின் ஆசீர்வாதங்களை நமக்கு தர எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த மாலை நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில சிறையிருப்பு என்று சொல்லி நினைக்கலாம், பலவீனப்படுத்துகிற சிறையிருப்பா இருக்கலாம், குடும்பத்துல பிரச்சனைகள், போராட்டங்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க கொண்டு வருகிற காரியங்களா இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாதபடி தடைகளை கொண்டு வரலாம், பிசாசு பயங்களை கொண்டு வரலாம், எதிர்காலத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில போராட்டங்களா இருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற விரும்புகிறார், எல்லாவற்றையும் மாற்ற விரும்புகிறார். அவரால் தான் மாற்ற முடியும். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். உள்ளத்தின் ஆழத்துல முழங்காற்படிட்டு கையை உயர்த்தி, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது, தடைபடாது. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் குறித்து நன்மைக்கு ஏதுவான நினைவுகள் தான், அது நன்மைக்கு ஏதுவான நினைவுகள், அவர் சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகள் தான். பாயத்திறந்து கேளு, பாயத்திறந்து கேளு. என் வாழ்க்கையில் இந்த சிறையிருப்பு இருக்கிறது, என் வாழ்க்கையில் இந்த போராட்டம் இருக்கிறது, குடும்பத்துல இந்த பிரச்சனை இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, மாற்றுங்க. சிறையிருப்பை மாற்றி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கத்த தர விரும்புகிறார். அதனால்தான் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது, தடைப்படாது. உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய நினைத்தது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. எனக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்துல யோபுவை போல அவரை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை குறித்து பூரணமான அறிவு நமக்கு வேண்டும். கர்த்தரை குறித்த வெளிப்பாடு, கர்த்தரை குறித்து அதிகமான அறிந்து அவருடைய சமூகத்துல நம்மை பரிபூரணமாய் தாழ்த்தி அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சுத்தத்தை செய்யணும். கர்த்தருக்கு எது பிடிக்குதோ அதை செய்ய வேண்டும். நான் பிறந்த இவ்வளவு நாளும் இப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்தேன், அதனால அப்படி அல்ல, அது அல்ல. யோபு சொன்னாங்க, ஆண்டவரே இனி நான் பேச மாட்டேன், என் கையினால என் வாயை பொத்தி கொள்றேன், நீர் பேசும், நீர் என்னை நடத்தும். கையை உயர்த்தி சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க.
ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமா எவ்வளோ டைம் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அதை திறந்து சொல்லுங்க. நான் ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை மாறல, ஏன் இந்த போராட்டம்னு சொல்லி உங்களையே நான் கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறேன். நான் இன்றைக்கு மனஸ்தாபப்படுறேன் ஆண்டவரே, நான் மனஸ்தாபப்படுறேன், அங்கலாய்ப்பேன். ஏன் எனக்கு இது நடந்தது, ஏன் என் வாழ்க்கையில நான் அங்கலாய்ப்பேன், மனஸ்தாபப்பட்டேன். மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. உள்ளத்தின் ஆழத்துல கேளுங்க, உள்ளத்தின் ஆழத்துல கேளுங்க. நான் மனஸ்தாபப்படுறேன் ஆண்டவரே, நான் மனஸ்தாபப்படுறேன். நீ சகலத்தையும் செய்ய வல்லவன், நீ சகலத்தையும் செய்ய வல்லவன். உங்களுக்காக எனக்காக தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்தவர், பலவீனங்களை தன்னுடைய சரீரத்திலே அவர் சுமந்தவர். நமக்காக அவருடைய குமாரனுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. நமக்காக அவருடைய குமாரனுடைய சரீரம் கிழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாலை நேரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்தை மாற்றுங்க என்று சொல்லுங்க. பிசாசின் தாக்கங்கள், போராட்டங்கள் மறையட்டும் என்று சொல்லுங்க. பிசாசின் தலை அவர் சிலுவையிலே நசுக்கி விட்டார். கை உயர்த்தி கேளுங்க, கை உயர்த்தி கேளுங்க. இன்றைக்கு அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. உங்களுடைய கரம் என் குடும்பத்துல செயலாற்றட்டும், உங்களுடைய கரம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செயலாற்றட்டும், உங்களுடைய கரம் வேலை ஸ்தலங்கள்ல செயலாற்றட்டும், உங்களுடைய கரம் போராட்டங்களை மாற்றட்டும். சிறையிருப்பை திருப்பும் ஆண்டவரே, சிறையிருப்பை திருப்பும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த மாலை நேரத்துல இந்த ஜெபத்துல இணைந்து ஆண்டவரே எங்களுடைய சிறையிருப்பை திருப்பும் என்று சொல்லி யார் யாருமை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, நாங்கள் வாசித்த வார்த்தையின்படி யோபுவினுடைய சிறையிருப்பை நீர்தான் திருப்பினீர், நீர்தான் திருப்பினீர். யோபுவை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால் நீர்தான் ஆசீர்வதித்தீர். இந்த மாலை நேரத்துல தங்களுடைய கைகளை உயர்த்திமை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருடைய ஜெபமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுடைய சமூகத்திலே வந்து எட்டுவதாக. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கட்டுங்க தாவே. நீர் பட்ட பாடுகள், நீர் சிந்தி நம்முடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீர் சர்வத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். மனதுருகுவீராக, மனம் பதறின காரியங்களை மனதுருகி மன்னிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கட்டுங்க தாவி, சுத்திகரிக்கட்டும். இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகளை உங்களுடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக, சுத்திகரிப்பீராக. அறியாமல் செய்த காரியங்கள், மனம் பதறி செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீரா, உங்களுடைய கிருபையினால் மன்னிப்பீரா. கர்த்தாவே, இந்த புதிய மாதத்திற்காக ஸ்தோத்திர. கைகளை உயர்த்தி கேளு ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை ஆசீர்வதித்துத்தான், ஆசீர்வதித்துத்தான். நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. என்னை குறித்த உடைய நினைவுகள் நன்மைக்கு ஏதுவானவைகள், அவைகள் சமாதானத்திற்கு ஏதுவானவைகள். வார்த்தையின் ஆசீர்வாதம் கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில வெளிப்படட்டுங்க தாவே. இந்த புதிய மாதத்தை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடும் ஆண்டவரே. குடும்பங்கள்ல தேவ சமாதானம், தேவ சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஊற்றப்படட்டும். சிறையிருப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாற்றப்படட்டுங்க தாவே. ஆண்டவரே, உடைய இரட்டிப்பான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் தங்குவதாக. பிள்ளைகள் மீது இயேசு கிறிஸ்துவின் இரட்டிப்பான ஆசீர்வாதம் தங்குவதாக. ஆண்டவரே, ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷத்தினால் பிள்ளைகளை நிரப்புங்க. வேலை ஸ்தலங்கள்ல இருக்கிற போராட்டங்கள், அழுத்தங்கள், பாரங்கள் மறையட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். கர்த்தருடைய கரம் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அற்புதம் செய்யட்டுங்க தாம். அதிசயங்களை காண பண்ணுங்க ஆண்டவரே. உடைய பாதுகாப்பு இந்த நாட்கள்ல எந்த விதமான ஆண்டவரே சீசனல் ஃப்ளூ ஆண்டவரே இந்த காரியங்கள் உடைய பிள்ளைகளை தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவ பாதுகாப்புக்குள்ள, தேவ பராமரிப்புக்குள்ள ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும்
பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ சந்தோஷத்தினால் நிரப்புங்க, தேவ ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க கர்த்தாவே. வேதத்தை அதிகமாய் வாசிக்க, தியானிக்க, ஜெபிக்கக்கூடிய ஒரு உள்ளத்தை தாங்க. கர்த்தரை தேடக்கூடிய ஒரு உள்ளத்தை தாங்க. தவறான ஐக்கியங்கள், தவறான காரியங்களிலிருந்து விடுதலை பெற நீங்க கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்தர் கர்த்தாவே. நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த. அசுத்தத்தை பார்க்க மாட்டாத பரிசுத்த கண்ணர் நீர். உமை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், உமை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், உமை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமாயிருந்து அவருடைய வார்த்தைகளை ஆண்டவரே தியானிக்கக்கூடிய அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே. நம்முடைய கரம் இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் நீட்டப்படட்டும், நீட்டப்படட்டும். கைகளை உயர்த்தி கேளுங்க ஆண்டவரே. இந்த மாதத்தின் முதல் நாள்ல உடைய பிரசன்னத்துல உடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒருமனப்பட்டு வந்திருக்கிறோம். எங்கள் மீது உடைய கரத்தை வைங்க, வாயை திறந்து கேளுங்க. எங்கள் மீது உடைய கரத்தை வைங்க, எங்கள் மீது உடைய கரத்தை வைங்க. பரலோக தேவனுடைய கரம் இப்பொழுது ஒவ்வொருவர் மீதும் அமரட்டுங்க தாவே. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய கரத்தை நீட்டி தொட்டு ஆசீர்வதிங்க. நீர்தான் ஆசீர்வதிக்கிறவ, நீர்தான் ஆசீர்வதிக்கிறவ. உம்முடைய சரீரம் தான் கிழிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கட்டுங்க தாவே. உடைய கிருபைக்குள்ள, உடைய பராமரிப்புக்குள்ள சகோதர சகோதரிகள் பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய முகத்தை ஒவ்வொருவர் மீதும் பிரகாசிக்க பண்ணுங்க. உம்முடைய சமாதானத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. ஒவ்வொருவர் மீதும் நீங்க கிருபையாயிருங்க கர்த்தாவே. உம்முடைய முகத்தை ஒவ்வொருவர் மீதும் பிரகாசிக்க பண்ணுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய பூரண ஆசீர்வாதத்தினால் சகோதர சகோதரிகள் பிள்ளைகளை நிரப்ப ஜெபிக்கிறோம். உடைய இரத்த கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க. உம்முடைய சமாதானம், அன்பு, ஐக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே ஊற்றப்படட்டும். பொறுப்படுத்த நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். யோபு 42வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். அடுத்து 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுவினுடைய சிறையிருப்பை மாற்றி இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்த தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருடைய சிறையிருப்பை பரிபூரணமாய் மாற்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில பூரணமாய் கர்த்தர் தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென். வந்த எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை